இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடந்த 2010ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இலங்கை ராணுவத்தை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இரு சமூகத்தினரிடையே மோதலை உருவாக்கும் வகையிலும் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் கடந்த 2018ஆம் ஆண்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சீமான் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்குமார் இந்த வழக்கில் சாட்சி விசாரணை தொடங்கி 13 சாட்சிகள் விசாரணை முடிந்துள்ளதாகவும் எனவே வழக்கை ரத்து செய்யக்கூடாது எனவும் வாதகத்தை முன்வைத்திருந்தார். அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் தமிழ் ஆஜரான வழக்கறிஞர் எஸ். சங்கர் சாட்சிகள் விசாரணை தொடங்கிவிட்டதால் வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்தார். இதை பதிவு செய்ய கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை திரும்ப பெற அனுமதித்திருக்கிறார்கள். அதே வேளையில வழக்கு எவ்வளவு விரைவாக விசாரித்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பிடித்தா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.